இன்றைய வீடியோ விருச்சிகம் ராசிக்கு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்க போகின்றது, மார்ச்சுக்கு பிறகு எப்படி இருக்க போகின்றது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 2026 காலகட்டத்தில் இருக்கும். இப்போது மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடைபெறுகின்றது. அதுதான் ஒரிஜினலான பஞ்சாங்கமும் கூட. அதுக்கு அடுத்தது மே 1ஆம் தேதி உங்களுக்கு சில பிரச்சனைகள் அப்படி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது மே 15 தேதிகள்லேருந்து பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு ஒரு பொலிவு ஏற்படும். கரெக்டாக அந்த மே மாதம் முடியும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குரு பெயர்ச்சி வந்துடும். குரு பெயர்ச்சி வந்ததும் இன்னும் கொஞ்சம் பிரகாசமான வாழ்க்கைகள் உங்களுக்கு ஆரம்பமாகும். ஆக்சுவலாக அனுஷம் நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் இடத்துல சனி பயிற்சி வரும்போது ரொம்ப கொடுமையான காலகட்டம். ப்ளஸ் 4 ப்ளஸ் அஷ்டமஸ்தானம் 8வது இடத்துல வேற குரு இருந்ததால் ரொம்ப 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 பிரச்சனை. அஷ்டமஸ்தானத்தில் எல்லாமே என்னாகும் அப்படின்னு சொன்னால் மறைஞ்சு போயிடும். அஷ்டமம் அப்படின்றதே மறைவு ஸ்தானம் தானே. இப்போ தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு கையில் ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக பிரகாசமான பலனை கொடுத்துருக்காது. இல்லை வேலைக்கு புதுசாக ஒரு இடத்துல போயிருக்கீங்க, இல்லை ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட வேலையும் ரொம்ப பெரிய ஒரு அளவில் உங்களுக்கு ஒரு க்ரோத் கொடுத்துருக்காது. ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு ப்ரொமோஷனோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சூழலோ எதுவுமே இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு வந்தாலே ரொம்ப பெரிய ஒரு டார்ச்சர். அதில் 4வது இடத்துல சனியும் சேர்ந்ததால் அவ்வளோ பிரச்சனைகள். சில பேர் சொல்லியிருப்பாங்க 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல வரும்பொழுது சில பிரச்சனைகள் உங்களுக்கு காணாமலே போயிடும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 4ஆம் இடம் முழுக்கமே பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் தான். அதுலேயும் அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறது இன்னும் பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டம் தான். இதெல்லாம் நீங்கிறதுக்கு இன்னும் சராசரியாக 2 மாதங்கள் ஆகும். இது கோள்களின் பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள். ஆனால் இதை தாண்டி பர்த் சார்ட் பிறந்த ஜனனகால ஜாதகத்தின் அடிப்படையில் சில விஷயத்தை கணிக்க முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிறக்கும் பொழுதே அனுஷம் நட்சத்திரத்துக்கு சனியோட நட்சத்திரம் இருந்துடும். சரிங்களா? அப்போ அந்த சனி நட்சத்திரத்துடைய தாக்கம் பிறவிலே அந்த பிறக்கிற நேரத்திலே இருக்கும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஒரு சில காலகட்டங்கள் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கும். அதுக்கடுத்து புதன் திசை வரும், இப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கடுத்து கேது திசை வரும்பொழுது ரொம்ப ஒரு அடி. கேது திசை ஒரு 7 வருஷம் பயங்கரமான அடி. வாழ்க்கையில் மறக்க முடியாத அடிலாம் அப்போ தான் விழும். அதுவும் அனுஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கேது திசை எப்போ வரும்னா ஒரு 26, 27 வயதுகளில் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கல்யாண பீரியடில் வரும். ஒரு 34, 35 வயதுக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு சுக்கிர தசை வரும். அப்போது திருமணமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா இந்த தேதியில் எல்லாருக்குமே ஒரு 24, 25 ஸ்டார்ட் பண்ணி தான் கல்யாணம் நடக்க ஆரம்பிக்குது. பெண்களாக இருந்தால் 24, 25 ஆரம்பிக்கும். ஆண்களாக இருந்தால் 28, 29 தான் கல்யாணம் வரன்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் எங்கே இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கேது தசாவில் இருப்பீங்க. ஸோ அது ஒரு பிரகாசமான காலம் கிடையாது. உங்களை ரொம்ப அழிச்சிடும். ஆக அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரை திருமணம் தான் வாழ்க்கையை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த திருமணத்தை சரியாக செய்யாத எந்த ஒரு அனுஷம் நட்சத்திரக்காரர்களும் வாழ்வில் பெரிய இடத்திற்கு சென்றதாக சரித்திரமே கிடையாது. ஒரு அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பெரிய அளவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க திருமணம் சரியான நேரத்தில் பண்ணியிருப்பாங்க. சரியான ஆளை பிடித்து திருமணம் செய்திருப்பார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அக்கால பாதகத்துக்கு போகும். அதை யாராலையுமே தடுக்கவே முடியாது. அப்போது அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் இந்த கோள்களின் பெயர்ச்சி நல்ல நேரம் கெட்ட நேரங்களை பார்ப்பதை விட திருமணத்தை சரியாக பார்த்து செய்தால் மட்டுமே வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும். இது மறைக்க முடியாத ஒரு உண்மை. எத்தனை ஜோதிடர்கள் சொன்னாலும், எத்தனை ஜாதகங்கள் சொன்னாலும், எத்தனை விஷயங்கள் நீங்கள் எங்கே யார்கிட்ட போய் கேட்டாலும், அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை திருமணம் சரியாக அமையவில்லை என்றால் வாழ்வில் ஏற்றம் என்பதே கிடையாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டியது கேது தசைக்கு முன்பு திருமணம், சரியான பொருத்தம் இருக்கக்கூடிய ஆளை திருமணம் செய்யணும். கேது தசைக்கு முன்பு. அப்படி இல்லையா கேது தசைக்கு பின்பு திருமணம் செய்ய வேண்டும். அந்த மிட்டில் மாட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சன்னியாசியாக போயிடலாமா, இல்லை இந்த வாழ்க்கையை விட்டே விலகி சென்றுடலாமா அப்படின்ற ஒரு மனக்கசப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏறும். ஸோ அனுஷம் மற்றும் திருமணத்தை சரியாக பார்த்து செய்ய வேண்டும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்வில். அதுக்கு அடுத்தது இந்த கோள்களின் பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு 9ஆம் இடத்தில் மே மாதத்தில் வரப்போவது ரொம்ப ஒரு மே மாதம் முடிஞ்ச ஒரு பிரகாசமான ஒரு காலம் இருக்குதா, இல்லைன்னு சொல்ல முடியாது. தொழில் ரீதியாக பண ரீதியாக ஒரு பிரகாசமான ஒரு காலகட்டம். சரிங்களா? குடும்ப ரீதியாகன்னு சொல்ல முடியாது. பாக்கியஸ்தானத்தில் வருகின்றது. சில சில சச்சரவுகள் குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பண வரவு அபரிதமாக இருக்கும். வேலை இல்லை நட்பு வட்டங்கள் இதெல்லாம் நல்லா மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ஓராண்டு கண்டிப்பாக. சரிங்களா தோழர்களே? அதனால் 4ஆம் இடத்திலிருந்து சனி விலகுகிறது ப்ளஸ் குரு பெயர்ச்சி. இது ரெண்டுமே ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம்தான். மைனஸ் கிடையாது. இதற்கு முன்னாடி இருந்த அந்த காலங்களை விட இந்த 1.5 ஆண்டுகள் ரொம்ப பிரகாசமாகவே இருக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி தோழர்களே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.
அனுஷம் பற்றிய தகவல்களுக்கு நம்மிடம் இணைந்திருங்கள். மேலும் சில விஷயங்களை நான் பகிர உள்ளேன்.